أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹம்ரா அல் அசத் போர் தொடர்பாக கூறப்பட்டு வந்தது. உஹுது போரில் இருந்து மதினாவுக்கு திரும்புதல் மற்றும் ஹம்ரா அல் அசத் போர் தொடர்பாக எடுத்துரைக்கும் போது ஹஸ்ரத் மிர்சா பஷீர் அஹமது சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல்வேறு வரலாற்று நூல்களில் இருந்து தாம் தீர்மானித்த விஷயங்களை விவரித்தவாறு கூறுகிறார்கள். அன்னார் எழுதுகிறார்கள், அந்த இரவு, அதாவது உஹுது போரில் இருந்து திரும்பிய பிறகு வந்த இரவு மிக அச்சுறுத்தும் இரவாக இருந்தது. ஏனென்றால் வெளிப்படையாக பார்க்கும்போது குறைஷிய படை மக்காவை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அவர்களின் இந்த நடவடிக்கை முஸ்லிம்களை கவனமற்றவர்களாக ஆக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்துவிடக்கூடாதே, அவர்கள் திடீரென திரும்பி வந்து மதினாவின் மீது தாக்குதல் தொடுத்துவிடக்கூடாதே என்ற அச்சமும் இருந்தது. ஆகவே அந்த இரவில் மதினாவில் காவலுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டை முழு இரவும் சஹாபிகள் காவல் காத்து கொண்டிருந்தனர். காலை விடிந்தபோது அந்த அச்சம் கற்பனையானதாக இருக்கவில்லை என்பது தெரிய வந்தது. ஏனென்றால் ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறைஷிய படை மதினாவில் இருந்து கொஞ்ச தூரம் சென்று நின்றுவிட்டது என்றும், இந்த வெற்றியில் இருந்து பயன் பெற்றவாறு மதினாவின் மீது ஏன் தாக்குதல் தொடுக்கக்கூடாது என்ற விவாதம் குறைஷிய தலைவர்களுக்குள் நடந்து கொண்டிருப்பதாகவும் அன்னாருக்கு தகவல் கிடைத்தது. நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்யவும் இல்லை, முஸ்லிம் பெண்களை அடிமைகளாக ஆக்கவும் இல்லை, முஸ்லிம்களின் செல்வத்தையும் பொருட்களையும் கைப்பற்றவும் இல்லை, மாறாக நீங்கள் அவர்களை மிகைத்தபோது அவர்களை முற்றிலும் அழிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்திருந்தது. அவர்கள் மீண்டும் வலுவாக வளரும் வண்ணம் நீங்கள் அவர்களை அப்படியே விட்டுவிட்டு திரும்ப வந்துவிட்டீர்கள். ஆகவே இப்பொழுதும் வாய்ப்பு உள்ளது, திரும்பிச் செல்லுங்கள், மதினாவின் மீது தாக்குதல் நடத்தி முஸ்லிம்களின் வேரை வெட்டிவிடுங்கள் என்று குறைஷியர்களில் சிலர் ஒருவர் மற்றவரை பழித்துரைத்து கொண்டிருந்தார்கள். இதற்கு எதிராக மற்றவர்கள் என்ன கூறினார்கள் என்றால், உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைத்துள்ளது, அதை போதுமானதாக கருதுங்கள், திரும்பிச் சென்று விடுங்கள், இந்த புகழையும் நீங்கள் இழந்து விடாதீர்கள், இந்த வெற்றி தோல்வியாக மாறிவிட வேண்டாம். ஏனென்றால் இப்பொழுது நீங்கள் திரும்பிச் சென்று மதினாவின் மீது தாக்குதல் நடத்தினால் நிச்சயமாக முஸ்லிம்கள் உயிரை கொடுத்து சண்டையிடுவார்கள், உஹுது போரில் கலந்து கொள்ளாதவர்களும் மைதானத்திற்குள் இறங்கி விடுவார்கள் என்று அவர்கள் கூறினார்கள். இறுதியில் உணர்ச்சி பொங்க பேசிய மக்களுடைய கருத்து மிகைத்தது. மதினாவை நோக்கி திரும்பிச் செல்வதற்கு குறைஷியர்கள் ஆயத்தமானார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சம்பவங்களை பற்றிய தகவல் கிடைத்தபோது, முஸ்லிம்களே ஆயத்தமாகுங்கள் என்று அன்னார் உடனடியாக அறிவிப்பு செய்துவிட்டார்கள். அத்துடன் இன்னொரு கட்டளையையும் அன்னார் கொடுத்தார்கள். அதை நான் முன்பும் எடுத்து கூறியுள்ளேன். இதில் சில விஷயங்கள் அதிகமாக கூறப்பட்டுள்ளன. ஆகவே நான் மீண்டும் இதை எடுத்து கூறுகிறேன். உஹுது போரில் கலந்து கொண்ட மக்களை தவிர வேறு எவரும் நம்முடன் வரவேண்டாம் என்று அன்னார் கட்டளையிட்டார்கள். உஹுது போரில் கலந்து கொண்ட போராளிகளில் அநேகம் பேர் காயமுற்றிருந்தார்கள். ஆகவே அவர்கள் தமது காயங்களுக்கு கட்டுப்போட்டுவிட்டு தம் எஜமானருடன் இணைந்து கொண்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லிம்கள் எந்த அளவு மகிழ்ச்சியுடனும் உத்வேகத்துடனும் புறப்பட்டார்கள் என்றால் அதை பற்றி இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. அதாவது, வெற்றி பெற்ற ஒரு படை வெற்றிக்கு பிறகு எதிரியை விரட்டிச் செல்வதற்காக செல்வதை போன்று முஸ்லிம்கள் புறப்பட்டார்கள். 8 மைல் தூர பயணத்தை கடந்த பிறகு ஹம்ரா அல் அசதை வந்தடைந்த பிறகு
இரு முஸ்லிம்களுடைய சடலங்கள் மைதானத்தில் காண கிடைத்தன. ஆராய்ந்தபோது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷியர்களை பின்தொடர்ந்து செல்வதற்காக அனுப்பி வைத்த ஒற்றர்கள் ஆவர் என்று தெரிய வந்தது. சந்தர்ப்பம் கிடைத்தவுடன் குறைஷியர்கள் அவ்விருவரையும் கொன்றுவிட்டார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஷஹீதுகளுக்காக ஒரு கபரை தோண்டச் செய்து அதில் அவ்விருவரையும் இணைத்து அடக்கம் செய்தார்கள். அப்பொழுது மாலை நேரமாக ஆகியிருந்தது. அங்கேயே முகாமிடுமாறு அன்னார் கட்டளையிட்டார்கள். மைதானத்தில் பல்வேறு இடங்களில் தீ மூட்டுமாறு அன்னார் கட்டளையிட்டார்கள். பார்த்து கொண்டிருக்கும் போது ஹம்ரா அல் அசத் மைதானத்தில் 500 நெருப்புகள் மூட்டப்பட்டு விட்டன. அவை தூரத்தில் இருந்து பார்க்கக்கூடிய ஒருவரின் உள்ளத்திலும் அச்சத்தை ஏற்படுத்தின. அநேகமாக அந்த சந்தர்ப்பத்தில்தான் ஹஸா என்ற கோத்திரத்தின் ஒரு தலைவர், அவர் இணை வைப்பவராவார், மஅபத் என்பது அவர் பெயர். அவர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் ஆஜராகி உஹுது போரில் கொல்லப்பட்டவர்கள் குறித்து அனுதாபத்தை வெளிப்படுத்தினார். பிறகு அவர் தம் வழியில் புறப்பட்டு சென்று விட்டார். அடுத்த நாளில் ரவுஹா என்ற இடத்தை அவர் அடைந்தபோது அங்கு குறைஷிய படை முகாமிட்டிருப்பதை கண்டார். அப்போது மதீனாவை நோக்கி திரும்பிச் செல்வதற்கு ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. மஅபத் அவர்கள் உடனடியாக அபு சுஃபியான் அவர்களிடம் சென்று, நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள்? அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் இப்பொழுதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் படையை ஹம்ரா அல் அசதில் பார்த்துவிட்டு வருகிறேன். அதை போன்ற அச்சுறுத்தும் ஒரு படையை நான் பார்த்ததே கிடையாது. உஹுது தோல்வியின் வெட்க உணர்வு அவர்களிடத்தில் எந்த அளவு உத்வேகம் கொண்டுள்ளது என்றால் உங்களை கண்டவுடனே அவர்கள் பொசுக்கி விடுவார்கள் என்று கூறினார். அபு சுஃபியான் மற்றும் அவர்களுடைய தோழர்கள் மீது மஅபதுடைய பேச்சுக்கள் எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தின என்றால் மதீனாவின் பக்கம் திரும்பி வரக்கூடிய எண்ணத்தை விட்டுவிட்டு அவர்கள் உடனடியாக மக்காவை நோக்கி புறப்பட்டு சென்று விட்டார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறைஷிய படை இவ்வாறு ஓடி சென்றதை பற்றிய தகவல் கிடைத்தபோது அன்னார் இறைவனுக்கு நன்றி செலுத்தினார்கள். இது இறைவன் ஏற்படுத்திய தாக்கமாகும். அவன் காஃபிர்களுடைய உள்ளங்கள் மீது அதை ஆதிக்கம் செலுத்த விட்டுவிட்டான் என்று கூறினார்கள். நான் ஏற்கனவே கூறியது போன்று இதனுடைய விவரங்களை நான் ஏற்கனவே கூறிவிட்டேன். இது அதனுடைய சுருக்கமாகும். அதற்கு பிறகு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2-3 நாட்கள் ஹம்ரா அல் அசதில் தங்கியிருந்தார்கள். 5 நாட்களுக்கு பிறகு மதீனாவுக்கு திரும்பி வந்தார்கள். இந்த போர் நடவடிக்கையில் குறைஷியர்களின் 2 வீரர்கள் முஸ்லிம்களால் சிறைபிடிக்கப்பட்டனர். அதில் ஒருவன் துரோகியும் இன்னொருவன் ஒற்றனும் ஆவான். போருடைய சட்டத்திட்டங்களின் கீழ் அவர்களுக்கான தண்டனையாக மரண தண்டனை இருந்தது. ஆகவே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளையின் அடிப்படையில் அவர்கள் கொல்லப்பட்டனர். அவர்களில் ஒருவன் மக்காவினுடைய பிரசித்தி பெற்ற கவிஞனான அபு உஸ்ஸா என்பவன் பத்ர் போரில் முஸ்லிம்களால் கைது செய்யப்பட்டிருந்தான். பிறகு அவன் மன்னிப்பு கேட்டான். இனிமேல் முஸ்லிம்களுக்கு எதிராக போரிடுவதற்காக வரமாட்டேன் என்று அவன் வாக்குறுதி கொடுத்ததன் அடிப்படையில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வித மீட்பு தொகையும் வாங்காமல் அவனை விட்டுவிட்டார்கள். ஆனால் அவன் துரோகம் செய்தவாறு மீண்டும் முஸ்லிம்களுக்கு எதிராக போரில் கலந்து கொண்டான். அவன் கலந்து கொண்டது மட்டுமின்றி வெறுப்பை மூட்டுகின்ற தனது கவிதைகளால் மற்றவர்களையும் தூண்டிவிட்டான். ஆகவே இவ்வாறான நபருடைய துரோகம் முஸ்லிம்களுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. எனவே அவன் மீண்டும் முஸ்லிம்களால் சிறைபிடிக்கப்பட்ட போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை கொல்வதற்கு கட்டளையிட்டார்கள். அபு உஸ்ஸா மீண்டும் முன்பை போல் மன்னிப்பு கேட்டு விடுதலை வேண்டினான். ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா யுல்தகுல் முஅமினு மின் ஜொஹ்ரின் வாஹிதின் மர்ரத்தைன் என்று கூறினார்கள். அதாவது ஒரு நம்பிக்கையாளர் ஒரே பொந்தில் 2 முறை கடிபட மாட்டார். 2வது கைதி முஆவியா பின் முகைரா என்பவன் ஆவான். இவன் ஹஸரத் உஸ்மான் பின் அஃபான் அவர்களுடைய உறவினர்களில் ஒருவனாக இருந்தான். ஆனால் இஸ்லாத்தின் கடுமையான எதிரியாவான். உஹுது போருக்கு பிறகு அவன் மறைவாக மதீனாவின் சுற்று வட்டாரங்களில் சுற்றி கொண்டிருந்தான். ஆனால் சஹாபிகள் அவனை பார்த்து விட்டார்கள். அவனை பிடித்து கொண்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் கொண்டு வந்தார்கள். ஹஸரத் உஸ்மான் பின் அஃபான் அவர்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில் 3 நாட்களுக்குள் அங்கிருந்து அவன் புறப்பட்டு விட வேண்டும், இல்லை என்றால் இந்த உளவு பணிக்காக கொல்லப்பட்டு விடுவான் என்று வாக்குறுதி வாங்கி அவனை விட்டு விட்டார்கள். அதாவது அவனுக்கு முதலில் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது, 3 நாட்களுக்குள் சென்றுவிடு, நீ இங்கே உளவு பணி மேற்கொண்டாய், அதற்கான தண்டனை மரண தண்டனையாகும், சென்று விட்டால் நல்லது, இல்லை என்றால் தண்டனை கிடைக்கும் என்று கூறப்பட்டது. 3 நாட்களுக்குள் சென்று விடுவதாக முஆவியா வாக்குறுதி கொடுத்தான். ஆனால் அந்த காலகட்டம் கடந்துவிட்டும் கூட அவன் மறைவாக அங்கு சுற்றி கொண்டிருந்தான். ஆகவே அவன் கொல்லப்பட்டு விட்டான். அவனுடைய நிய்யத் எதுவாக இருந்தது என்று வரலாற்றில் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இவ்வாறு மறைவாக மதீனாவின் பகுதிகளில் வசிப்பது,
எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட பிறகும் கூட குறிப்பிட்ட காலக்கெடு கடந்த பிறகும் அங்கேயே தங்கியிருப்பது ஆகியவை அவன் ஏதேனும் அபாகிரமான நாட்டம் கொண்டு அங்கு தங்கியிருந்ததை வெளிப்படுத்துகிறது. உஹது போரில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தப்பிவிட்டதைக் கண்டு அவன் கோபம் கொண்டு அன்னாருக்கு எதிராக ஏதேனும் தீய நாட்டம் கொண்டவனாக மதினாவுக்குள் வந்திருக்கலாம். யூதர்கள் அல்லது மதீனத்து முனாஃபிக்கினுடைய சூழ்ச்சியின் மூலமாக ஏதேனும் மறைவாக தாக்குதல் நடத்த எண்ணியிருக்கலாம். இதில் வியப்பேதுமில்லை. ஆனால் இறைவன் பாதுகாத்தான். அவனுடைய திட்டம் பலிக்கவில்லை. உஹது போரின் முடிவை குறித்து நீண்ட விவாதங்கள் நடைபெற்றுள்ளன. சில வரலாற்று ஆசிரியர்கள் உஹது போரின் முடிவை குறித்து நீண்ட விவாதங்கள் நடைபெற்றுள்ளன. சில வரலாற்று ஆசிரியர்கள் உஹது போரை தோல்வி என்று விளக்கம் கொடுத்துள்ளனர், அதாவது முஸ்லிம்களுக்கான தோல்வி என்று. சிலர் இதை வெற்றி என்று கூறுவதில் இருந்து பொதுவாக தவிர்ந்து கொள்கின்றனர். இரண்டுக்கும் இடைப்பட்டதாக தமது கருத்தை வைக்கின்றனர். சிலர் எவ்வாறு உள்ளார்கள் என்றால், ஒரு தோல்விக்கு பிறகு கிடைத்த வெற்றி என்று விளக்கம் கொடுக்கின்றனர். ஆனால் உண்மை நிலவரம் என்னவென்றால், அந்த காலத்து போர் சட்டங்கள் மற்றும் மரபுகளை கொண்டு பார்க்கும்போது முஸ்லிம்களுக்கு உஹது களத்தில் தோல்வி ஏற்பட்டது என்று கூற முடியாது. ஏனென்றால் எப்படிப்பட்ட தோல்வி என்ற கேள்வி எழுகிறது, அல்லது காஃபிர்களுக்கு எப்படிப்பட்ட வெற்றி என்ற கேள்வி எழுகிறது. அபு சுஃபியான் அவர்கள் வெறும் முழக்கங்களை இட்டவாறு தம் படையை அழைத்து கொண்டு உஹது மைதானத்தை விட்டு மக்காவை நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருந்த நேரத்திலும் கூட முஸ்லிம்கள் போர்க்களத்தில் தான் நின்று கொண்டிருந்தார்கள். இன்றைய இந்த நாள் பத்ர் நாளுக்கான பழிவாங்கல் ஆகும் என்று அவர் வெற்று முழக்கங்களையும் கூறிக்கொண்டிருந்தார். ஏனென்றால் இதுவும் அவருடைய வெற்று முழக்கமாக மட்டுமே இருந்தது. ஏனென்றால் இது பத்ர் போருக்கான பழிவாங்கலாக எப்படி இருக்க முடியும்? பத்ர் போரில் காஃபிர்களுடைய தளபதிகள் உட்பட அவர்களின் பெரும் தலைவர்களும் கொல்லப்பட்டு விட்டார்கள். பத்ர் போரில் அவர்களின் 70 நபர்கள் சிறைபிடிக்கப்பட்டிருந்தார்கள். பத்ர் போரில் ஒரு பெரும் போர் செல்வம் முஸ்லிம்களுக்கு கிடைத்திருந்தது. பத்ர் போரில் முஸ்லிம்கள் வெற்றியாளர்களாக இருந்தார்கள். அவர்கள் மரபுகளுக்கு ஏற்ப 3 நாட்கள் அங்கு தங்கியிருந்தார்கள். காஃபிர்களின் படை அங்கிருந்து ஓடிவிட்டது. ஆனால் உஹது நாளில் இவற்றில் எந்த ஒரு விஷயமும் காஃபிர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆகவே இது பத்ருடைய பழிவாங்கலாக எவ்வாறு ஆக முடியும்? எனவே உஹது நாளிலும் முஸ்லிம்களுக்கு நிச்சயமாக தோல்வி கிடைக்கவில்லை. ஆனால் முதல் நிலையில் ஒரு தெளிவான வெற்றிக்கு பிறகு இரண்டாவது நிலையில் முஸ்லிம்களுக்கு கடும் உயிர் சேதம் ஏற்பட்டது உண்மைதான். ஆனால் இறுதியில் முஸ்லிம்கள் உஹது களத்தில் நிலை கொண்டு விட்டார்கள். அங்குதான் இருந்தார்கள். மேலும் மக்கத்து காஃபிர்களுக்கு முழுமையான வெற்றி கிடைப்பதில் இருந்து மறைவான ஆதரவு கை தம் வலுவான ஆற்றலை கொண்டு தடுத்திருந்தது. ஒரு தற்காலிகமான வெற்றி கிடைத்த பிறகும் கூட அவர்கள் முஸ்லிம்களுக்கு மேற்கொண்டு நஷ்டத்தை ஏற்படுத்த இயலாமல் இருந்தனர். அக்கால போர் வழக்கத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது காஃபிர்கள் குறிக்கோளை அடையாமல் உஹது போர்க்களத்தை விட்டு திரும்பி சென்று விட்டார்கள். அடுத்த நாளே ஹம்ரா அல் அசதை நோக்கி முஸ்லிம்கள் முன்னேறி சென்றதை இத்துடன் இணைத்து பார்க்கும்போது உஹது போர் பிரகாசமான முறையிலும் தெளிவான முறையிலும் வெற்றியாக தென்படுகிறது. ஆனால் உஹது போர்க்களத்தில் சிதறி சென்று நஷ்டம் ஏற்பட்டதும் கூட முஸ்லிம்களுக்கும் பிறகு வந்த காலத்திற்கும் பல நுட்பங்கள் உருவாக காரணமாக அமைந்துவிட்டது. ஹஸ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், நிரந்தரமான விளைவின் அடிப்படையில் பார்க்கும்போது உஹது போருக்கு எந்த ஒரு குறிப்பிட்ட முக்கியத்துவம் கிடையாது. பத்ர் போருக்கு முன்னால் இந்த போருக்கு எவ்வித முக்கியத்துவம் கிடையாது. ஏனென்றால் தற்காலிகமாக முறையில் இந்த போர் நிச்சயமாக முஸ்லிம்களுக்கு சில வகையில் பாதிப்பை ஏற்படுத்தியது உண்மைதான். முதலாவதாக முஸ்லிம்களுடைய 70 நபர்கள் இந்த போரில் ஷஹீதாகி போனார்கள். அவர்களுள் சிலர் பெரும் சஹாபிகளும் ஆவார்கள். காயமற்றவர்களின் எண்ணிக்கையோ அதிகமாக இருந்தது. காயமடைந்தவர்களின் எண்ணிக்கையோ அதிகமாக இருந்தது. இரண்டாவது விஷயம், மதீனாவின் யூதர்களும் முனாஃபிக்குகளும் பத்ர் போரின் விளைவாக கொஞ்சம் கலக்கமடைந்து போயிருந்தனர். இப்பொழுது அவர்களுக்கு கொஞ்சம் துணிவு பிறந்து விட்டிருந்தது. இன்னும் கூறுவதென்றால் அப்துல்லா பின் உபை மற்றும் அவனுடைய தோழர்களோ மிகவும் வெளிப்படையாக கேலி கிண்டல் செய்தனர், பழித்து பேச ஆரம்பித்தனர். மூன்றாவது விஷயம், மக்கத்து குறைஷியர்களுக்கு மிகவும் துணிவு ஏற்பட்டுவிட்டது. தாம் பத்ர் போருக்காக பழிக்கு பழி வாங்கியது மட்டுமின்றி இனிமேலும் படையை திரட்டி கொண்டு தாக்குதல் தொடுத்தால் முஸ்லிம்களை அடிபணிய வைத்து விடலாம் என்று கூட அவர்கள் தம் உள்ளத்தில் புரிந்து வைத்திருந்தனர். நான்காவது, அரேபிய கோத்திரங்களும் கூட பொதுவாக உஹது போருக்கு பிறகு அதிக தைரியம் கொண்டு தலை தூக்க ஆரம்பித்தன. ஆனால் இந்த நஷ்டங்கள் இருந்த போதிலும் ஒரு தெளிவான உண்மையை மறுக்க முடியாது. அது என்னவென்றால்,
பத்ரு போர் குறைஷியர்களுக்கு எந்த அளவு நஷ்டத்தை ஏற்படுத்தியதோ அதை உஹது போரின் வெற்றியும் அதனால் ஏற்படுத்திய நஷ்டமும் ஈடுகட்ட முடியாது. உண்மையான முறையில் குறைஷிய சமுதாயத்தினுடைய வாழ்வின் ஆன்மாவாக இருந்த மக்காவின் அனைத்து தலைவர்களும் பத்ரு போரில் கொல்லப்பட்டனர். திருக்குரான் எடுத்து கூறியது போன்று உண்மையான பொருளில் அந்த சமுதாயத்தின் வேர் வெட்டப்பட்டு விட்டிருந்தது. இந்த அனைத்தும் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தின் கைகளால் நிகழ்ந்தது என்றால், முஸ்லிம்களாகிய அவர்கள் வெளிப்படையான காரணிகளின் அடிப்படையில் பார்க்கும்போது காஃபிர்களுக்கு எதிராக முற்றிலும் அற்பமானவர்களாக இருந்தார்கள். சந்தேகத்திற்கிடமின்றி இதற்கு எதிரே முஸ்லிம்களுக்கு உஹது போர்க்களத்தில் நஷ்டம் ஏற்பட்டதும் உண்மைதான். ஆனால் பத்ரு போரில் குறைஷியர்களுக்கு கிடைத்த நஷ்டத்தை காட்டிலும் இது முற்றிலும் அற்பமானதும் தற்காலிகமானதுமாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய சமூகத்தினுடைய மைய புள்ளியாக திகழ்ந்தார்கள். குறைஷியர்களின் விரோத நடவடிக்கைகளுக்கான அசல் இலக்காக அன்னார் இருந்தார்கள். ஆனால் இறை அருளால் அன்னார் உயிருடன் இருந்தார்கள். அது மட்டுமின்றி பெரும் சஹாபிகளில் ஓரிருவரை தவிர அனைவரும் நலமுடன் இருந்தார்கள். முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட நஷ்டமும் கூட எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், அவர்களை விட எண்ணிக்கையில் பல மடங்கு அதிகமாகவும் போர் தளவாடங்களை பொறுத்தவரை பல மடங்கு உறுதியான தளவாடங்களை கொண்டிருந்த படைக்கு எதிராக அவர்களுக்கு இது ஏற்பட்டது. ஆகவே முஸ்லிம்களுக்கு பத்ருடைய மகத்துவமிக்க வெற்றிக்கு எதிரில் உஹதுடைய பாதிப்பு ஒரு சாதாரண விஷயமாக இருந்தது. இந்த பாதிப்பும் கூட முஸ்லிம்களுக்கு ஒரு வகையில் மிகவும் பயனை கொடுத்தது. ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விருப்பத்திற்கும் வழிகாட்டலுக்கும் எதிராக நடப்பது ஒருபோதும் வெற்றியையும் நலனையும் தராது என்பது முஸ்லிம்களுக்கு தெள்ளத் தெளிவாக தெரிந்துவிட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கலாம் என்று ஆலோசனை கொடுத்து அதற்கு ஆதரவாக தமது ஒரு கனவையும் எடுத்து கூறினார்கள். ஆனால் வெளியே சென்று போரிட வேண்டும் என்று மக்கள் பிடிவாதம் பிடித்தனர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மக்களை உஹதுடைய ஒரு குன்றின் மேல் நியமித்திருந்தார்கள். என்ன நிகழ்ந்தாலும் சரி இந்த இடத்தை விட்டுவிடக்கூடாது என்று மிகவும் வலியுறுத்தி கூறியிருந்தார்கள். ஆனால் அவர்கள் போதும் என்று கருதி அந்த இடத்தை விட்டுவிட்டு கீழே இறங்கிவிட்டார்கள். ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை கொண்ட ஒரு சார்பாக செயல் பலவீனம் வெளிப்பட்ட போதிலும் மனிதனுடைய வாழ்முறை பார்க்கும்போது அது அனைவரையும் ஒரே சரடில் இணைத்து வைத்திருப்பதால் இந்த பலவீனத்தின் விளைவால் அனைவரும் நஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியது ஏற்பட்டது. ஏனென்றால் ஏதேனும் லாபம் கிடைக்கும்போது அதை அனைவரும் அனுபவிப்பது போல். ஆக இதுவும் ஒரு அடிப்படை விஷயமாகும். சில சமயம் சில மக்களுடைய பலவீனத்தினால் முழு சமூகமும் நஷ்டத்தை அனுபவிக்கிறது. அதேபோன்று பயன் கிடைக்கும்போது முழு சமூகத்திலும் ஒரு நல்ல தாக்கம் நிலைபெற்று விடுகிறது. அஹ்மதியா ஜமாத்திற்கு ஆதரவாக பல பேர் பேசுவதை உலகில் இன்று நாம் பார்க்கிறோம். 100% அஹ்மதிகள் உயர்தரத்தில் இல்லைதான். ஆயினும் சில மக்களுடைய நல்ல தாக்கத்தின் காரணமாக மீதமுள்ளவர்களையும் நல்ல தரத்தில் உள்ளவர்களாக மக்கள் நினைக்கிறார்கள். ஆகவே உஹது போரின் நஷ்டம் ஒரு விதத்தில் துன்பமாக இருந்தது என்றால் இன்னொரு விதத்தில் அது முஸ்லிம்களுக்கு ஒரு நல்ல படிப்பினையை தரக்கூடியதாக ஆகியிருந்தது. துன்பத்தை பொறுத்தவரையில் கூட அது முஸ்லிம்களுடைய வழியில் ஒரு தற்காலிக தடையாக மட்டுமே இருந்தது. அதற்கு பிறகு முஸ்லிம்கள் எவ்வாறான மாபெரும் வெள்ளத்தை போன்று ஆகிவிட்டார்கள் என்றால் அது சில இடங்களில் நின்று விடுவதாலும் தடுமாறி விடுவதாலும் இன்னும் வேகமெடுத்து மிக விரைவாக தமது குறிக்கோளை நோக்கி முன்னேறுகின்ற வெள்ளத்தை போல் ஆகியிருந்தார்கள். ஹஸ்ரத் 4வது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் ஒரு சொற்பொழிவில் உஹது போருக்கு பிறகு உள்ள சம்பவங்களை ஆய்வு செய்தவாறு அதனுடைய சில அம்சங்களை எடுத்து கூறினார்கள். நம்பர் 1, எவ்வித தாமதமும் இன்றி மீண்டும் புதிய வகையில் போருக்காக செல்லுமாறு கூறி கொலை செய்யப்படும் களத்திற்கு அழைத்து செல்வது என்பது எப்படிப்பட்ட விஷயம் என்றால் முஸ்லிம்களிடத்தில் இருந்த தோல்வியின் உணர்வை முற்றிலும் துடைத்தெறிவதற்கு இதைவிட மிகச்சிறந்த நடவடிக்கை சாத்தியம் இல்லாததாக இருந்தது. நம்பர் 2, புத்துணர்ச்சி கொண்ட இளைஞர்களையும் புதிய போராளிகளையும் அழைத்து செல்வதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி வழங்காமல் இருந்தது. அன்னார் வெளிப்படையான காரணிகள் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை. மாறாக தமது உண்மையான நம்பிக்கை தமது இறைவனே ஆவான், அவன் நிச்சயமாக அன்னாருடைய உதவிக்கு ஆற்றல் கொண்டவனாக இருக்கிறான் என்று அன்னார் வாதித்தது. அதன் மீது அன்னாருக்கு இருந்த நம்பிக்கையில் அன்னார் உண்மையாளர்களாக இருந்தார்கள் என்பதையும் இது நிரூபிக்கிறது. நம்பர் 3, எந்த சஹாபிகளின் பாதங்கள் உஹது போர்க்களத்தில் தடுமாறிவிட்டனவோ அவர்கள் மீது அன்னார் முழுமையான நம்பிக்கையை வெளிப்படுத்தினார்கள். அந்த சஹாபிகள் புறமுதுகு காட்டக்கூடியவர்கள் கிடையாது. மாறாக திடீரென்று ஏற்பட்ட தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளால் கட்டாயத்திற்குள்ளாகி போனார்கள் என்று அன்னார் நம்பினார்கள். இவ்வாறு முடிவெடுத்ததன் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தம் சஹாபிகளுக்கு ஊக்கமளித்தார்கள். ஒரு படைத்தளபதிக்கு அருகில் சில தியாகிகளைத் தவிர வேறு யாரும் இல்லாத அளவுக்கு அவருடைய படை தன்னந்தனியாக அவரை போர்க்களத்தில் சில மணி நேரத்திற்கு முன்பு விட்டுவிட்டு ஓடி சென்று விடும்போது அந்த தளபதி தம் படையின் மீது இந்த அளவு முழுமையான நம்பிக்கையை வெளிப்படுத்தியதாக மனிதனுடைய போர் வரலாற்றில் இதுபோன்ற எந்த ஒரு முன்மாதிரியையும் நாம் காண முடியாது. நம்பர் 4, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நம்பிக்கை 100% சரியானதாக இருந்தது. அது எந்த ஓர் உணர்ச்சிக்கும் உட்பட்டு எடுத்த முடிவாக இருக்கவில்லை என்பதை பின்வரும் விஷயம் நிரூபிக்கின்றது. ஏனென்றால் உஹுது போரில் கலந்து கொண்ட போராளிகளிடத்தில் நடமாடக்கூட ஆற்றல் இல்லாமல் இருந்த போதிலும் அவர்கள் எவ்வித தாமதமுமின்றி முழு திடத்துடனும் உத்வேகத்துடனும் மிகவும் அபாயகரமான இந்த போர்த்திட்ட நடவடிக்கையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கலந்து கொண்டார்கள். இந்த போர் நடவடிக்கை தற்கொலைக்கு ஒப்பானது என்று கூறி எந்த ஒரு நபரும் முகம் திருப்பவில்லை. ஒரு முறை கஷ்டப்பட்டு உயிர் தப்பிய பிறகு மீண்டும் அந்த வலிமையான கொடுங்கோல் எதிரியின் காட்டுக்குள் சென்று தாமே சிக்கிக்கொள்வது எந்தவிதமான புத்திசாலித்தனம் என்று எவரும் ஆட்சேபனை செய்யவும் இல்லை. ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போருக்கு அடுத்த நாளிலேயே எதிரியே பின்தொடர்ந்து செல்ல வேண்டும் என முடிவெடுத்தது தம் தோழர்கள் மீது அவர்கள் செய்த மாபெரும் பேருபகாரமாகும். ஏனென்றால் அவர்களுடைய காயமடைந்த பங்களிப்பை ஒரே நொடியில் முழுமையான முறையில் குணமாக்கியது போன்று எந்த ஒரு தளபதியும் ஒருபோதும் தன் படையின் மீது இவ்வாறான உபகாரம் செய்ததில்லை. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மது வபாரிக் வசல்லிம் இன்னக ஹமீதும் மஜீத். நம்பர் 5, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு நடவடிக்கை மேற்கொண்டது வெறும் உணர்ச்சிக்கு உட்பட்டு செய்யப்பட்டது கிடையாது. மாறாக போர் நுட்பத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அது மிகவும் பயன் தரக்கூடியதாக நிரூபணமானது. அதன் காரணமாக எதிரி இன்னொரு வலுவான தாக்குதல் நடத்துவதில் இருந்து விலகி கொண்டான். எந்த அளவுக்கு என்றால் வெற்றியின் முழக்கத்தோடு அவன் திரும்பாமல் மிகவும் அச்சத்திற்குள்ளாகி அவன் மக்காவை நோக்கி திரும்பினான். திரும்பவும் மேற்கொண்டு எவ்வித பாதிப்புமின்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது ஞானம் மற்றும் திட்டத்தின் அருளால் பல மாபெரும் பயன்களை அடைந்தார்கள். அன்னார் எழுதுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போர்களை எல்லாம் பார்க்கும்போது அன்னாருடைய அழகிய நிகரற்ற ஆற்றல்களின் மீது வியத்தகு ஒளி விழுகிறது. படைத்தளபதி என்ற விதத்தில் அவை அன்னாரிடத்தில் முழுமையாக இருந்தன. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆரம்பமும் இறுதியும் ஒரு புலமை பெற்ற படைத்தளபதி என்ற வகையில் மட்டுமே கிடையாது. மாறாக ஒழுக்க ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் அன்னார் ஒரு தலைவராக உள்ளார்கள். அன்னாருடைய கைகளில் அழகிய நல்லொழுக்கங்களுடைய கொடி ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இது மிக முக்கிய விஷயமாகும். உயரிய நல்லொழுக்கத்தின் கொடியை உயர்த்தி பிடித்தவாறு அதை மேலோங்க செய்த பிறகு அன்னார் எப்படிப்பட்ட மாபெரும் போராட்டத்தில் மூழ்கிவிட்டார்கள் என்றால் அது தொடரக்கூடிய ஒருபோதும் முடிவடையாத போராட்டமாக இருந்தது. போர் சூழ்நிலையில் எவ்வாறு அது தொடர்ந்து கொண்டிருந்ததோ அவ்வாறே அமைதியான சூழ்நிலையிலும் அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருந்தது. பகலிலும் அன்னார் அந்த கொடியை பாதுகாத்தார்கள், இரவிலும் பாதுகாத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அன்னாருடைய தோழர்களுக்கும் கடுமையான உடல் துன்பங்களையும் வேதனை மிகுந்த காயங்களையும் கொடுப்பதில் எதிரி எத்தனையோ முறை வெற்றி பெற்றிருக்கிறான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்லொழுக்கம் எனும் இந்த கொடிக்கு எந்த ஒரு களங்கமும் ஏற்படவில்லை, அதற்கு எந்த ஒரு நஷ்டமும் ஏற்படவிடவில்லை. இந்த அனைத்தும் நிகழ்ந்த போதிலும் அன்னாருடைய உயரிய நல்லொழுக்கம் எப்பொழுதும் வெளிப்படக்கூடியதாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் கடுமையான காயங்களால் துன்பப்பட்டு உஹுதுடைய பாறை நிலத்தில் விழுந்த போதும் இந்த கொடி அன்னாருடைய தூய கரங்களில் மிக மகத்துவத்தோடு விண்ணின் உயரங்களுக்கு இணையாக பறந்து கொண்டிருந்தது. நாலாபுரமும் சஹாபிகளுடைய உடல்கள் வெட்டுண்டு விழுந்து கொண்டிருந்த போதிலும் இந்த கொடி ஒரு வியத்தகு தன்னிறைவு தன்மையுடன் அன்னாருடைய கரங்களில் பறந்து கொண்டிருந்தது. ஆகவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லொழுக்கங்கள் எனும் ஜிஹாதும் அன்னாருடைய தோழர்களுடைய நல்லொழுக்கங்கள் எனும் ஜிஹாதும் உஹுது போர்க்களத்தில் மிக வலிமையுடனும் ஆற்றலுடனும் தொடர்ந்து கொண்டிருந்தன. மாபெரும் வெற்றி வீரராகிய ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நல்லொழுக்கம் எனும் போர்க்களத்திலும் மாபெரும் வெற்றி கிடைத்து கொண்டிருந்தது. நல்லொழுக்கம் எனும் மிக உறுதியான கட்டடங்களையும் தரைமட்டமாக்கிவிடக்கூடிய ஆற்றல் கொண்ட அபாயகரமான நிலநடுக்கங்களுக்கிடையில் அன்னார் நலமுடன் வெளியேறி வந்தார்கள். ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள்,
உஹது போரில் வெளிப்படையான முறையில் வெற்றிக்கு பிறகு தோல்வியின் ஓர் அம்சம் உருவாகிவிட்டது. ஆனால் இந்த போர் உண்மையில் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மைக்கு ஒரு மாபெரும் அடையாளமாக இருந்தது. இந்த போரில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்புக்கு ஏற்ப முஸ்லிம்களுக்கு முதலில் வெற்றி கிடைத்தது. பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்புக்கு ஏற்ப அன்னாருடைய அன்பிற்குரிய தந்தையின் சகோதரர் போரில் கொல்லப்பட்டார்கள். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்புக்கு ஏற்ப ஆரம்ப தாக்குதலில் காஃபிர்களுடைய படையின் கொடியை பிடித்தவர் கொல்லப்பட்டார். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்புக்கு ஏற்ப அன்னாரும் காயமடைந்து போனார்கள். பல சஹாபிகளும் ஷஹீதாகி போனார்கள். அது மட்டுமின்றி முஸ்லிம்களுக்கு எவ்வாறான களப்பற்ற தன்மையையும் ஈமானையும் வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது என்றால் அதுபோன்ற உதாரணத்தை வரலாற்றில் எங்குமே காண முடியாது. உஹது போர் மிக பெரும் வெற்றியை கொண்ட போராக இருந்தது என்பதை குறித்தும் அந்த போருக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலீம் மற்றும் தர்பியத்துடைய வேலையை மீண்டும் எவ்வாறு ஆரம்பித்தார்கள் என்பதை குறித்து விவரித்தவாறு ஹஸரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். இந்த போரில் பல முஸ்லிம்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள், பலர் காயமடைந்தும் இருந்தார்கள். ஆனால் அவ்வாறு இருந்தும் உஹது போர் தோல்வியை கொடுத்த போர் என்று கூற முடியாது. அது ஒரு மிக பெரும் வெற்றியை கொடுத்த போராக இருந்தது. எப்படிப்பட்ட வெற்றி என்றால் கியாமத்து வரையில் முஸ்லிம்கள் அதை நினைவு கூர்ந்து தமது ஈமானை முன்னேறச் செய்ய முடியும், முன்னேற்றி கொண்டே இருக்க முடியும். மதினா வந்தடைந்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய அசல் வேலையை ஆரம்பித்தார்கள், அதாவது தர்பியத் மற்றும் தாலீம் ஆகியவற்றின் வேலையை. ஆனால் இந்த வேலையை வசதியாகவும் எளிதாகவும் அன்னாரால் செய்ய இயலவில்லை. உஹது சம்பவத்திற்கு பிறகு யூதர்களிடத்தில் இன்னும் தைரியம் உருவாகியிருந்தது. முனாஃபிக்குகள் இன்னும் தலை தூக்க ஆரம்பித்து விட்டனர். இஸ்லாத்தை அழிப்பது மனித சக்திக்கு உட்பட்ட விஷயம் என்று ஒருவேளை அவர்கள் நினைத்து கொண்டனர். ஆகவே யூதர்கள் அன்னாருக்கு இவ்வாறு துன்பங்களை கொடுக்க ஆரம்பித்தனர். அசிங்கமான கவிதைகளை எழுதுவார்கள். அதில் அன்னாரையும் அன்னாரது குடும்பத்தையும் அவமதிப்பு செய்யப்படும். ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சண்டைக்கான தீர்ப்பை வழங்குவதற்காக யூதர்களுடைய கோட்டைக்குள் செல்ல நேர்ந்தது. அன்னார் எங்கு அமர்வார்களோ அதற்கு மேலே இருந்து ஒரு பெரும் பாறையை தள்ளிவிட்டு அன்னாரை ஷஹீதாக்கி விடலாம் என்று அவர்கள் ஆலோசனை செய்தனர். ஆனால் இறைவன் அன்னாருக்கு தகுந்த நேரத்தில் கூறிவிட்டான். அன்னார் அங்கிருந்து எதுவும் கூறாமல் சென்று விட்டார்கள். பிறகு யூதர்கள் தமது தவறை ஒப்புக்கொள்ளவும் செய்தார்கள். உஹது போருக்கு பிறகு உடனடியாக நிகழ்ந்த சம்பவங்களும் ஹம்ரா அல் அசத் போர் குறிப்பும் இங்கு நிறைவு பெறுகின்றன. உலகின் சூழ்நிலைகளை குறித்தும் முஸ்லிம்களுடைய சூழ்நிலைகள் மற்றும் பாலஸ்தீனம் குறித்தும் துவாவுக்காக நான் கவனமூட்டி வருகிறேன். கொஞ்ச காலத்திற்காக போர் நிறுத்தம் ஏற்பட்டுவிடும் என்று சில பகுதிகளில் கருதப்படுகின்றது. ஆனால் சூழ்நிலைகளை பார்க்கும்போது அவ்வாறு நிகழ்ந்து விட்டாலும் கூட பாலஸ்தீனர்கள் மீதான அநீதி முடிவுக்கு வராது என்றே தெரிகிறது. ஆகவே மிக அதிகமான துவாக்களுடைய தேவை உள்ளது. அல்லாஹ்வின் பக்கம் குனியக்கூடிய நல்வாய்ப்பை அல்லாஹ் பாலஸ்தீனர்களுக்கும் வழங்குவானாக. எவ்வாறு இருப்பினும் இந்த சூழ்நிலைகள் ஆணவம் கொண்டோர்களின் ஆணவத்தை நொறுக்குவதற்கான ஏற்பாட்டையும் உருவாக்கிவிட்டது. அவர்களுடைய ஆணவத்தையும் நொறுக்குவதற்கான ஏற்பாட்டை அல்லாஹ் ஆரம்பித்து விட்டதாக தெரிகிறது. இந்த பணி எப்பொழுது முழுமை பெறும் என்பதை அல்லாஹ்வே நன்கறிவான். ஆனால் எவ்வாறு இருப்பினும் இந்த ஆணவம் இப்பொழுது நொறுங்க ஆரம்பித்து விட்டது. அவர்களுக்குள்ளேயே அவர்களின் எதிர்ப்பாளர்கள் உருவாக ஆரம்பித்து விட்டார்கள். அமெரிக்காவிலும் எதிர்ப்பு குரல் எழ ஆரம்பித்து விட்டது. எதிர்ப்பு குரலை அடக்குவதற்கு இப்பொழுது ஆற்றலை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டனர். ஆனால் அவ்வாறு இருந்தும் இந்த தீப்பிழம்புகள் கொழுந்து விட்டெறியும். தற்காலிகமாக இது நின்று விட்டாலும் பிறகு இது கொழுந்து விட்டெறியும். அல்லாஹ் உலகின் பெரும் சக்திகளுக்கு அறிவை வழங்குவானாக. அவர்கள் நீதியுடன் நடந்து கொள்வார்களாக. தமக்கென்று ஒரு நீதி, மற்றவர்களுக்கென்று இன்னொன்று. இந்த விஷயம்தான் பிறகு ஒரு நேரத்தில் ஐநா உடைவதற்கும் காரணியாக அமைந்துவிடும். பிறகு இரண்டாவதாக துவாவுக்காக நான் கூற விரும்புவது என்னை பற்றியதாகும். கொஞ்ச காலமாக எனக்கு இதய வாழ்வு பிரச்சனை இருந்தது. இதற்கான மருத்துவ செயல்முறையை ஆரம்பிக்கலாம் என்று மருத்துவர்கள் கூறிக்கொண்டிருந்தனர். ஆனால் நான் காலம் தாழ்த்தி வந்தேன். மேற்கொண்டு காலம் தாழ்த்துவது பொருத்தமானதல்ல, அவ்வாறான நிலை வந்துவிட்டது என்று மருத்துவர்கள் கூறினார்கள். ஆகவே அவர்கள் கூறியதற்கிணங்க கடந்த நாட்களில் இதய வாழ்வு மாற்றம் செய்வதற்கான மருத்துவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அல்லாஹுக்கே எல்லா புகழும் சரியாகிவிட்டது. ஆகவே மருத்துவர்களுடைய வழிகாட்டலுக்கு ஏற்ப சில நாட்கள் பள்ளிவாசலுக்கு வர இயலவில்லை. நான் ஏற்கனவே கூறியது போன்று அல்லாஹ்வின் அருளால் மருத்துவ ரீதியாக என்ன செயல் நடவடிக்கை எடுக்க முடிந்ததோ அது வெற்றி பெற்று விட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளார்கள். அல்லாஹ் எந்த அளவு வாழ்க்கையை வழங்க இருக்கிறானோ அது நன்கு பணியாற்றக்கூடிய வாழ்வாக அமைய துவா செய்யுங்கள்.
الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون واذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر